மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் எஸ்கேஎம் என்று சொல்லுகிற சம்யுக்த கிசான் மோர்ச்சா விவசாய அமைப்புகள் எல்லாம் இணைந்து இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய பகுதியாக கிண்டியில் இந்த போராட்டம் எழுச்சிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் சிஐடியு, எல்பிஎஃப் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களினுடைய தலைவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய அடிப்படை கோரிக்கை, நாடு தழுவிய முறையில் இந்த போராட்டம் நடப்பதற்கான அடிப்படை கோரிக்கை, தற்போது ஒன்றிய பாஜக அரசு 4 தொகுப்பு சட்டங்களை அமலாக்கி கொண்டிருக்கிறது. அதை திரும்ப பெற வேண்டும், அமலாக்க கூடாது. அது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தொழிலாளர் உரிமை, விவசாயிகள் உரிமை, மத்திய அரசினுடைய மாநில அரசினுடைய இரண்டுக்கும் சம்பந்தப்பட்ட பொதுப்பட்டியலில் இருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு அது குறித்து தன்னிச்சையாக முடிவெடுத்திருப்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல. மாநில உரிமையை பறிக்கக்கூடிய இதுபோன்ற அராஜக நடவடிக்கைகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அதை அமலாக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய தாவேக அரசு இந்த சட்டத்தை நாங்கள் அமலாக்க மாட்டோம் என்று கடந்த காலத்தில் எல்டிஎஃப் அரசாங்கம் கேரளாவில் தெரிவித்தார்கள். அதுபோன்று மாநில அரசும் நாங்கள் 4 தொகுப்பு சட்டத்தை அமலாக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்தியா முழுமைக்கும் குறைந்தபட்ச ஊதியம் திட்டப்பணியாளர்கள், கான்ட்ராக்ட், அரசு துறையில் பணியாற்றக்கூடிய கான்ட்ராக்ட் பணியாளர்கள், இவர்கள் எல்லோருக்கும் 42,000 ரூபாய் மாதம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் உணவுப் பொருட்களை வாங்க முடியவில்லை, வீட்டில் சமைக்க முடியவில்லை. அப்படியான பிரச்சனைகள் முன்னுக்கு வந்திருக்கிற நிலையில் விவசாய உற்பத்தி மிகப்பெரிய அளவில் கடுமையான பாதிப்பை சந்திச்சிருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பள உயர்வு தேவைப்படுகிறது. அதே போல அனைத்து உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் 26,000 ரூபாய் வழங்க வேண்டும். இது ஒன்றிய பாஜக அரசும் தீர்மானிக்க வேண்டும், மாநில தாவேக அரசும் இதை தீர்மானிக்க வேண்டும். அண்மையில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாநில அரசு மிக உயர் திறன் கொண்ட தொழிலாளிக்கு 33,000 ரூபாய் என்பதை அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அன்ஸ்கில்டு லேபர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு 26,000 ரூபாய் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். இது வரவேற்கக்கூடியது, இதை தீர்மானிக்க வேண்டும். அதே போல கான்ட்ராக்ட் உற்பத்தியில் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் அதிகமாக ஈடுபடுத்தப்படுறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு கூட பஸ் போக்குவரத்தை தனியாருக்கு கொடுக்கறாங்க. குறிப்பா இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை தனியார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது கடந்த அரசும் செய்தது, இந்த அரசும் செய்து. இது நவீன தாராளமய பொருளாதார கொள்கையின் வெளிப்பாடு. இதை பின்பற்றக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம். அதே போல நம்முடைய PPP சிஸ்டம், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்கிற முறையில் அரசுகள் தனியாருக்கு பல்வேறு திட்டங்களை தாரை வார்க்கிறாங்க. இது போன்ற நடவடிக்கைகள் கூடாது என்று சொல்லுகிறோம். விவசாயிகள் கோரிக்கையை பொறுத்தவரை உற்பத்தி செலவோடு 2 மடங்கு லாபம் என்பது தேவை. அதே போல விதை சட்டம், மின்சார சட்டம் போன்றவை மூலம் விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை சந்திக்கின்றார்கள். அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும். முழுக்க மோடி அரசு கார்ப்பரேட் மயமான ஆட்சியாளர்களாக மாறி இருக்கிறாங்க. பன்னாட்டு கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக மாறி இருக்கிறாங்க. அமெரிக்காவிலிருந்தும், ஐரோப்பிய யூனியனிலிருந்தும், நியூசிலாந்திலிருந்தும் இறக்குமதி செய்யப்படுகிற பால் பொருட்களால், விவசாய பொருள்களால், கோழி இறைச்சியால் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிற பால் உற்பத்தியாளர்கள், கோழி விற்பனையாளர்கள் அல்லது விவசாயிகள் மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை இழப்பாங்க. நம்ம நாட்டில் அரசியல் சாசன சட்டம் 21 வாழும் உரிமையை அடிப்படை உரிமை என்று சொல்லுது. வாழணும்னா எனக்கு வேலை வேணும், என்னுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும். அதையெல்லாம் உறுதி செய்வதில் ஒன்றிய பாஜக அரசுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஒன்றிய பாஜக அரசு இந்த ஏழை விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள், தொழிலாளர்கள் இவருடைய உரிமையெல்லாம் எடுத்து பன்னாட்டு கார்ப்பரேட்டுக்கு அடமானம் வைப்பது என்கிற விஷயத்தை செய்திருக்கிறாங்க. 5 நாள்ல இந்தியா தன்னுடைய 79வது பிறந்த சுதந்திர தினத்தை நிறைவு செய்ய இருக்கிறாங்க. அப்படியான ஒரு முக்கிய தருணத்தில் இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட பாரம்பரியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிறோம். நாட்டில் வாங்கும் சக்தி உயரணும்னா கிராமப்புற மக்களுக்கான கையில் பணம் இருக்கணும். அதை செய்தது இடதுசாரிகள் ஆதரவோடு கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் 100 நாள் வேலை, மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு 125 நாள் என்று சொல்லிட்டு பிபிஜி ராம்ஜி திட்டத்தின் பெயர்ல
மாநில அரசின் தலையில் நிதிச்சுமையை ஏற்றக்கூடிய வேலையை பாஜக செய்யுது. இதெல்லாம் திட்டம் நிறைவேறுவதற்கு உதவாது. இந்த திட்டத்தை கைகழுவதற்கு உதவும். எனவேதான் இந்த போராட்டத்தை அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் முன்னெடுத்திருக்கிறோம். அனைத்து விவசாய சங்கங்களும் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டம் இது ஒரு அடையாளப்பூர்வமான போராட்டம். அடுத்தடுத்து தேவைக்கு ஏற்ப வேலைநிறுத்தம் உள்ளிட்ட பல போராட்டங்களை முன்னெடுப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அவங்க புதிதாக தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அரசு இப்ப தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்ல தொழில் கொள்கையை பேசுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தொழிலாளர் கொள்கையை பத்தி பேசல. நாங்க சிஐடி சார்பில் முதலமைச்சரை சந்திச்சு கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். 25 கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறோம். அவர் கேட்டிருக்கிறாரு, பதில் சொல்லல. பதில் சொல்லணும்னு நாங்க வலியுறுத்துறோம். அரசு இந்த கார்ப்பரேட்டுக்கு தேவைப்படக்கூடிய புதிய சலுகைகளை அரசுகள் வழங்குவது பொருத்தமல்ல. நீங்க தொழில் கொள்கை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு தொழிலாளர் கொள்கையும் முக்கியம். ஒரு நாட்டின் அரசுக்கு 2 கண்கள் வேணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். நீ தொழிலை பாதுகாக்கக்கூடிய அதே நேரத்தில் தொழிலாளரையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம். அதில் அரசுகள் கவனக்குறைவாக இருக்கிறாங்க, பாராமுகமாக இருக்கிறாங்க. அதை ஏற்க முடியாது, சரி செய்யணும் என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம்.